ஆசிரியர்கள். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க பாத்தியா, ஆசிரியர்கள். அப்ப ஹெட் மாஸ்டர்ல என்ன ஃபீல் பண்ணாங்க, நம்ம பொண்ணு கலெக்டர் வந்து நிக்கிறான்னு சொல்லி அவங்க எல்லாமே வந்து ஆசிரியர்கள் மட்டும் பொறாமைப்பட மாட்டாங்க. எந்த பதவிக்கு வந்தாலும் ஆசிரியர்கள் நம்ம குழந்தைதான் நல்ல பொசிஷன் வந்திருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு யாருன்னு கேட்டீங்கன்னா குரு மட்டும்தான். வேற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆனாலும் பொறாமை அப்படிங்கிறது ஆசிரியர்களை பொறுத்தவரை வராது. வாழ்க்கையில ஒன்னே ஒன்று எஜுகேஷன். இந்த மாதிரி ஆடிட்டோரியத்துல ஒரு ஹெச்சிஎல் கம்பெனிக்காக மீட்டிங் போட்டாங்க. 100 குழந்தைய படிச்சாங்க. அப்ப ஒரு பொண்ணு வந்து அந்தமான்ல இருந்து படிச்சாச்சு. நான் கேட்டேன், அந்தமான்ல இருந்து வந்து நீ எதுக்கு இங்க படிக்கிறேன்னு கேட்டேன். சார் சுனாமி வந்தது, எங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு, எங்க வீடெல்லாம் போயிடுச்சு, என் நகை எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் எதுக்கு இங்க வந்து படிக்க வரேன்னு கேட்டேன். இந்த 10 நாள் இங்க ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் நான் படிச்சு, அதை நான் படிச்சு கொண்டு போய் அந்தமான்ல போய் வேலைக்கு போய் சம்பாதிச்சு நான் மறுபடியும் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவேன். எந்த சுனாமி வந்தாலும் என்னுடைய படிப்புங்கிற விஷயத்தை எந்த சுனாமி எடுக்க முடியாது அப்படின்னா. அப்ப என்ன அர்த்தம், படிப்புக்கு எந்த வேலையில் எந்த சுனாமி வந்தாலும் என்னுடைய படிப்பை வந்து கொண்டு போக முடியாது அப்படின்னா. ஸோ அதனால வாழ்க்கையில மாணவ செல்வங்களை நீங்கள் அப்பா அம்மா செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நல்ல குழந்தைகளாக வர வேண்டும். அதான் நீங்க சொல்றார் கண்ணதாசன், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்கும் மொழியிலே சொன்னாரு. இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. எங்க கல்லூரியில் பாருங்க, நிறைய கோர்சஸ் நாங்களும் நிறைய வச்சிருக்கிறோம், நிறைய எக்ஸிபிஷன் வச்சிருக்கிறோம். உங்க மனசுல அப்பா அம்மா கேட்டு நீ எங்க வேணா டிசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்கள் அனைவரையும் எங்கள் கல்லூரி வந்ததுக்கு மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். So I would like to tell you how you could come and reach my place in the future. You have got 2 things in life. One is practical and theoretical. What is your practical lessons teaching you for? To see that you don't fall down or you don't come down at any point of your time. Your travel in life is always on the upliftment of your profession, your society, and whatever course you may take. So that is your, but now today you are going to see practical happenings of life, which is also very, very important as far as everybody's future and characteristics. So I will not like to take much of your time. I would wish you all a very pleasant stay here, and I thank you all for coming and gracing this occasion. Thank you. இறைவனாகும் என்பது நமக்கு எப்போது தெரியும் என்றால், பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போது தெரியாது. அந்த பள்ளியை விட்டு வெளியே வந்து பல ஆண்டுகள் கழித்து நாம் படித்துக் கொண்டிருந்த பொழுது செய்த தவறுகளை எல்லாம் எண்ணி வருத்தப்படுவோம். நீங்கள் படிக்கும் காலத்தில் ஒழுக்கம் விருப்பம் தருவான், ஒழுக்கம் உயிரினும் ஊக்கப்படும் என்று வள்ளுவர் கூறியதற்கேற்ப ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, தாய் தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கு முக்கியம் கொடுத்து, அவர்களுடைய நல்ல வழிகாட்டுதலை பயன்படுத்தி மிகச்சிறந்த மாணவர்களாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த டிசைபிள் வந்து குரு கிட்ட போய் கேட்டார், எவ்வளோ நான் முயற்சி பண்ணாலும் என்னால என்னோட வீக்னஸ் கிவ் அப்பே பண்ண முடியல. எவ்வளோ நான் ட்ரை பண்றேன், இருந்தாலும் என்னோட வீக்னஸ் போக முடியல. என்ன பண்றது குரு, ஏதாவது மந்திரம் சொல்லுங்க, நான் வந்து மாறிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த குரு என்ன பண்றாரு, குடுன்னு ஓடி போய் ஒரு பெரிய தூண் இருந்துச்சு, அதை நல்லா இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னை விடு 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 விடுன்னு அப்படி கத்துறாரு, பயங்கரமா கத்துறாரு. உடனே இந்த டிசைபிளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் இப்படி பார்த்து கேட்டு இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்னடா லூசு பையன், இப்படி போய் அவன் போய் கட்டி பிடிச்சிட்டு கத்துறான், விடு விடுன்னு கத்துறான் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இந்த டிசைபிளுக்கு ஒரு நம்பிக்கை. ஸ்லோவா போய் பக்கத்துல போய் குரு கிட்ட கேட்கிறாரு, குருஜி நீங்க தப்பா நினைக்கலன்னா அவங்க சொல்லணுமா? அப்ப வந்து என்ன சொல்லு அப்படின்னா, நீங்க தான் புடிச்சிட்டு இருக்கிறீங்க, அது ஒண்ணும் உங்களை புடிச்சிக்கல. அப்ப அதுதான் ஆன்சரு. நீ தான் உன் வீக்னஸ புடிச்சிட்டே இருக்கிற, நீ கையை எடுத்துட்டீங்கன்னா அது போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
ஓகே. ஸ்கில்ஸை நீங்க வளர்த்துக்க மட்டும்தான் உங்களால சம்பளம் அதிகமாக முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்தவுட் ஸ்கில் யூ கேனாட் earn more. உங்களால அதிகமாக சம்பாதிக்க முடியாது. ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்கில்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸை வாங்கி கொடுக்கும். ஸோ நம்ம கல்லூரியில பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் கொடுப்போம், சாஃப்ட் ஸ்கில் கொடுப்போம். வெளியில இருந்து பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க. டிஎன்பிசில இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க, பேங்கிங் செக்டார்ல இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க, ஐடி செக்டார்ஸ்ல இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க மாணவர்களுக்கு இதுதான் வந்து இந்த தொழில், இதுதான் ஃபங்க்ஷன், இதுதான் நாங்க வந்து சொல்லிக் கொடுக்குறோம், இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எங்க கம்பெனிக்கு வாங்கன்னு அந்த மாதிரி எங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 300-400 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா 350 பேர் எங்க கல்லூரியில எவ்ரி இயர் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிடுவாங்க. இதுதான் எங்களுடைய சாதனை. பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரிங் சார். இந்த பிளான்ட்ல வந்து நம்ம பிளான்ட்ல இருந்து ஏதாவது ஒரு பார்ட் எடுத்து வச்சோம்னாவே நம்ம இன்விட்ரோ கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம ஒரு பிளான்ட்டே ஹோல் பிளான்ட்டே நம்ம ரீஜெனரேட் பண்ணி எடுத்துக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வைஷ்யா கல்லூரி வளாகத்தில் 1000க்கும் மேற்பட்ட +2 மாணவர்களை அழைத்து வந்து வைஷ்யா கல்லூரி மாணவர்கள் மூலம் அனைத்து துறையைச் சேர்ந்த மாணவர்கள் அவருடைய திறமையை அந்தந்த எக்ஸிபிஷன் மூலமாக, சயின்ஸ் எக்ஸிபிஷன் மூலமாக என்ன மாதிரி இருக்கும் என்று செய்து காமித்துள்ளோம். இதில் இந்த டிபார்ட்மெண்ட் பயோகெமிஸ்ட்ரி துறையைச் சேர்ந்த மாணவர்கள் நன்றாக செய்துள்ளார்கள். இதேபோல் மைக்ரோபயாலஜி, இதேபோல் பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், இங்கிலீஷ், தமிழ் அந்தந்த துறையைச் சேர்ந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் அவர்கள் வந்து மாணவர்கள் +2 மாணவர்களுக்கு அவர்களுக்கு படிக்கும்பொழுது தியரிட்டிக்கலாக படிக்கிறார்கள். இது ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கும் என்பதற்காக சொல்லிக் கொடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை வந்து கல்லூரியுடைய சேர்மன் அவர்களும் நிர்வாக உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார்கள். இதில் வந்து அனைத்து ஆயிரக்கணக்கான பல்வேறு பள்ளிகளிலிருந்து 15க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் வந்து இதில் பயனடைகிறார்கள். இதை எங்களுடைய மாணவர்களை வந்து ஆசிரியர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்து இந்த எக்ஸிபிஷனை, அதாவது சயின்ஸ் எக்ஸிபிஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பல்வேறு இதை வந்து இருந்து அவர் கற்றுக்கொண்டு போகலாம், அவருடைய அறிவை வளர்த்துக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பல மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வைஷா கல்லூரியில் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்தியிருக்கின்றோம். 15 பள்ளிகளிலிருந்து மாணவர்களை வரவைத்து ப்ராக்டிக்கலாக எப்படி செயல்படுகிறது என்று பல செயல்களை செய்து காட்டியிருக்கின்றோம். இது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பொருட்காட்சி ஏற்பாடு செய்துள்ளோம் கல்லூரியின் சார்பில். இதில் பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாக இருப்பது போல் தோன்றினாலும் ஒவ்வொரு மாணவரும் எவ்வளவு உழைத்திருப்பார் இந்த விஷயங்களை எல்லாம் செய்வதற்கு என்று மிகவும் தெளிவாக தெரிகிறது. முதலில் அந்த மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இது அவர்கள் செய்த இந்த விஷயம் அவர்களுக்கு மட்டுமல்ல, இங்கு வந்து பார்த்து கொண்டிருக்கும் 1000 மாணவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. மிகச் சிறப்பாக இதை செய்திருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகவும் எங்களது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம காலேஜில் இவ்வளோ அழகாக வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் வந்து பண்ணியிருக்கோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒரு தியரிட்டிக்கலாக இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜுக்குலாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தரோட எஃபோர்ட்ஸும் போட்டு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1 மாதமாக இந்த மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே நாலேஜ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அழகாக பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் அழகழகாக கொஷின்ஸ் கேட்டாங்க. நாங்களும் இது சொல்லும் போது எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நமக்கும் எல்லாம் தெரியுது, பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்கோம் எல்லாமே. என்னோட பேர் வந்து திவ்ய பாரதி. நான் அந்த காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி பெரியார் யூனிவர்சிட்டி லெவலில் நான் 10th ரேங்க் வந்து வாங்கியிருக்கேன். பிரின்சிபல் சார் எல்லாமே கரஸ்பாண்டன்ட் சார், சேர்மன் சார் எல்லாரும் சேர்ந்து எனக்கு இங்கே படிக்கிறேன், ஃபஸ்ட் இயர் எம்எஸ்சி படிக்கிறனால எனக்கு வந்து ஃபீஸ் வந்து ஃபுல்லாகவே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் என் கூட படித்த ஷோபியா அவங்களுக்கும் வந்து 3rd ரேங்க் வந்து எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து லேப்டாப் வந்து கொடுத்துருக்காங்க.